நான்காவது சுற்று. அணியாக நீங்கள் 3 சொற்களை கண்டுபிடிக்கப் போகிறீர்கள். ஒவ்வொரு சொல்லை கண்டுபிடிப்பதற்கும் 30 நொடிகள். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது தான். ஒரே ஊகம். அங்கே தான் சில அணிகள் பதற்றத்தில் அவசரப்பட்டு ரொம்ப திறமையான சில அணிகள் வெளியேறிய நிகழ்வும் இங்கே நிகழ்ந்ததுண்டு. அதனால் அங்கே கொஞ்சம் நிதானம் பொறுமையும் தேவை. தொடங்கலாமா? முதல் சொல். எழுத்துக்கள் குழம்பி இடம் மாறி நிற்கும். என்ன சொல் என்று கண்டுபிடிக்க வேண்டும். கொடைவள்ளல். கொடைவள்ளல். உங்களுக்கு 6 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல். சில எழுத்துக்கள் விடப்பட்டிருக்கும். சொல்லை கண்டுபிடிங்கள். அடக்கமுடைமை. அடக்கமுடைமை 10 மதிப்பெண்கள். மூன்றாவது சொல். அதற்கான குறிப்பு பழந்தமிழ் இலக்கியம். இன்னா 40. இனியவை 40. நான் இந்த சுற்று தொடங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஆலோசனை சொன்னேன். கடைசி சுற்றில் சில அணிகள் சரியான விடைய கூட பதற்றத்தில் சொல்லி வாய்ப்பை இழந்துடுறாங்க. அங்கே 4 கட்டங்கள் இருக்கின்றன. நீ இன்னான்னு சொன்னால் 3 எழுத்துகள். உன் தோழிகள்கிட்ட கேட்டிருக்கலாம், ஆலோசித்திருக்கலாம் இல்லையா? அழகாக ஒரு கற்பனைக்கு வந்த இன்னான்னு சொன்னது இனியவை. நீ சொல்லியிருந்தா அடுத்த பிள்ளை சொல்லியிருப்பா அங்கே 4 இருக்குது, அப்போ அது இனியவை 40ன்னு. ஏன் இந்த பதற்றம்? நான் எவ்வளோ அதை உங்களுக்கு எச்சரிக்கையாக கொடுத்தேன் முதல்ல. இது வருத்தத்தில் தான் நான் சொல்கிறேன். உங்கள் அணி நல்ல வாய்ப்பை பெற்று 10 மதிப்பெண்கள் வாங்கியிருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் வாய்ப்பை விட்டுட்டீங்களேன்னு.